ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற விவாண்டா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து டாட்டாவோட அவங்களோட பிரான்ச், அவங்களோட இது தான். இங்கே ஹோட்டல்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு சில மீட்டிங்ஸ் இங்கே இருக்குது. அதனால் நாங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு அந்த மிஷின்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதனால் இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே எப்படி இருக்குது நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். இது வந்து நைட்டு செக்இன் பண்ணனால கொஞ்சம் நைட் விலாகாகவே இருக்கும். அதுக்கப்புறம் நான் அடுத்த நாளும் ஷூட் பண்ணிவிட்டு அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஹோட்டல்ஸ் எப்படி இருக்குன்னு. உள்ள ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து உள்ள மேலே ஹோட்டலுக்குள்ளே ரூம் சைடு வந்துட்டோம். ரூமில் இங்கேருந்து பார்த்தா கோயம்புத்தூரில் இருக்கிற பாரிஸ் சிட்டியே தெரியுது பாருங்களேன். அந்த சைடு இருக்கிற ஏரியா ஃபுல்லாமே நல்லா இருக்குது. அப்படியே கலர்ஃபுல் லைட்ஸாக அப்படியே போட்டு எல்லாம் தெரியுது. ரூம் உள்ளே இப்படி தான் இருக்கும். பெட்ரூமில் நல்லா இருக்குது. உள்ளே வந்தோடனே நல்ல ஒரு ஸ்மெல் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே நான் ரீல்ஸில் ஒரு இது போட்டிருப்பேன், அது பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வ்ளாக்லையுமே நான் ஃபுல்லாமே காமிக்கணும்னு இருந்தேன். அதே மாதிரி ஃப்ளோருமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக, நல்லா கரெக்டாக ஒரு நீட்னஸ் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பெட்ஷீட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிச்ச ஹோட்டல்ஸ் இங்கே வந்து நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஸ்க்ரீன் இதுங்கிட்டலாம் நிறையா இருக்குது. லிஃப்ட்டுமே சூப்பராக ஒர்க் ஆகுது. லிஃப்ட்லேயுமே நிறையா, இப்போ ஒரு ஃப்ளோரில் நம்ம இருக்கோம்னா இன்னொரு ஃப்ளோருக்கு நம்மளால் போக முடியாது. அந்த கார்டு வந்து பாஸ் ஆகாது. நம்மளுக்கு எந்த ஃப்ளோரோ அந்த ஃப்ளோரில் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து டின்னர் சாப்பிட தான் கீழே வந்திருக்கோம். டின்னரில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொன்றா காமிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. அப்படியே பாருங்கள், நிறையா கேக் சைடு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஸ்வீட் மாதிரி தான் வச்சுருக்காங்க. இப்படி ஸ்வீட்லேருந்து ஆரம்பித்து அப்படியே போவோம். ஸ்வீட்டு கீழே வந்து கொஞ்சம் சிலது பேக்கரி ஐட்டம் இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சிக்கன் இது நான்வெஜ்ஜு இது இருக்குது. அந்த சைடு கொஞ்சம் வெஜ்ஜு இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ ஒவ்வொன்றா அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இருக்குது. இன்னும் டேஸ்ட் பார்க்கல, எப்படியும் சும்மா இப்படி லைவாக அப்படி பார்க்க போகிறே எனக்கு தெரியுது. ஒரு மாதிரி ஒரு சிலது ஃபுட்டு வந்து பார்த்தாலே தெரியல, கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. வெஜ்ஜுமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இங்கே ஏற்கனவே நாங்கள் வந்து புக் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே. ஆமாம், ஆனால் இங்கே நிறையா பேர் நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஃபாரினர்ஸும் நிறையா பேர் வராங்க, ஸ்டே பண்ணுறாங்க. அதனால் எல்லா ஃபுட்டுமே கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு ஃபுட்டு மட்டும் வைக்காமல் எல்லாமே நார்த்து சைடு கொஞ்சம் ஃபாரினர்ஸ் இந்த ப்ரெட்டு இந்த மாதிரி எல்லாம் நிறையா கொஞ்சம் வச்சுருக்காங்க. நான் அப்படியே ஒவ்வொன்றா வீடியோவில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ரெட்டு இதெல்லாம் சில கிரேவியுமே நிறையா இருக்குது. ஒரு சில ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா கிரேவியெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அந்த நிறையா டிஷ்க்கு இருக்கும், கொஞ்சம் கிரேவி ஐட்டம் கம்மியாக இருக்கும். இங்கிட்டு தான் வந்து இந்த ஒரு சிலது இது மட்டுமே நிறையா பேர் எடுத்து சாப்பிட்றாங்க, என்னன்னு தெரியல. இங்கிட்டு இந்த ஜூஸ் ஐட்டம் இருக்குது. அது போக இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்னு நினைக்கிறேன். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. ஆமாம், இங்கே பாருங்களேன், இதெல்லாம் என்னான்னு தெரியல. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஏதோ ஒரு மாதிரி கலராக இருக்குது. இது ஏதோ பாதாம் மில்க் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாமே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அது சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வெளியில் வந்துட்டேன். இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் சைடு வந்து எப்படி இருக்குது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஸ்விம்மிங் பூல் சைடுங்க ஃபுல்லாமே இங்கேயுமே ஒரு டின்னர் இது மாதிரி இருக்குது. அதாவது இந்த தோசை இந்த மாதிரி இது மட்டும் கொடுக்குறாங்க. இங்கே வந்து இங்கேயே சாப்பிடலாம், வெளியில் கொண்டு போகக்கூடாது, இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வந்து தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டே சார்ஜும் பண்ணுறாங்க. ஸ்விம்மிங் பூல் சைடுமே நல்லா இருக்குது ஜில்லுன்னு. பட் என்ன, கொஞ்சம் நைட்டு வந்து லைட் வெளிச்சத்துக்கு நிறையா இது தெரிய மாட்டுது. நான் கண்டிப்பாக காலையில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோவிலே உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். நான் அப்படியே ஃபுல்லாக பார்த்தா தான் கரெக்டாக தெரியும். கொஞ்சம் நைட்டுனா இப்படி இருக்கும், இப்போ டே டைம்னா இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல. அந்த ஹோட்டல்ஸ் வந்து அப்ரியன்ஸ் நல்லா இருக்குது. இங்கே வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குது, அங்கேயுமே நிறைய பேர் நிற்கிறாங்க. இப்போ வந்து டே டைம் தான் நம்ம எடுக்கிறோம். டே டைத்தில் நம்ம வந்து அடுத்த நாள், நேற்று எடுத்ததுக்கு இது அடுத்த நாள். இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். பில்டிங் நைட்டு பார்த்ததுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன், எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல?
இப்படி டே டயத்தில் ஸ்விம்மிங் பூலில் இவ்வளோ நீட்டாக இருக்குது. நான் நைட்டு பார்க்க போகிற கொஞ்சம் இங்கே நீட்னஸ் இருக்காதுன்னு நினச்சேன். பரவாயில்லைங்க, சூப்பராக இருக்குது உண்மையிலே. அதே மாதிரி இங்கே நிறையா பேர் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க நைட்டு பார்த்தோம்ல. நான் கீழே இறங்கி வந்துட்டேன். அதே மாதிரி இங்கே வந்து இந்த மசாஜ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது பக்கத்தில் இங்கே தான் ஜிம் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த இங்கே இருக்கு பாருங்களேன், ஜிம் ரூம். இங்கே வந்து உள்ளே நான் இன்னும் போய் பார்க்கல எப்படின்னு, நான் அடுத்த ரீல்ஸில் காமிக்கிறேன். இங்கே உள்ள கிரவுண்ட் நைட்டு பார்த்தோம்ல அதே கிரவுண்டு தாங்க. இந்த கிரவுண்டு வந்து ஆக்சுவலாக வந்து மேலே தான் இருக்குது. அதாவது 3rd ஃப்ளோரில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 3rd or 2nd இருக்கும். இங்கே நான் வந்து 7th ஃப்ளோரு, அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஹைட் வந்து. இப்போ இந்த ஹைட் மொட்டை மாடியில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே வச்சு கிரவுண்டு மாதிரி வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2 சைடுலேயுமே பில்டிங்கு. இங்கே கிளைமேட்டுமே நல்லா இருக்குது கோயம்புத்தூரில். இப்போ ரீசெண்டாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்குமே. இங்கே வந்து நிறைய அந்த ஒர்க் அவுட் இதெல்லாம் பண்ணலாம். நான் ஆக்சுவலாக நாளைக்கு ஒரு சில ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒரு சில நிறையாது ரீல்ஸாகவே எடுத்து வச்சுருக்கேன், அதிலே நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். 2 பில்டிங்க்கு நடுவில் ஒரு மாதிரி கிரவுண்டு. அதாவது 3 பில்டிங் நினைக்கிறேன். இந்த சைடு ஒரு பில்டிங்கு, 3 பில்டிங்க்கு நடுவில் கிரவுண்டு இருக்குது. அதாவது அங்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் வேறு, இது மட்டும்தான் ஹோட்டல் சைடு. அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ பாய்ஸ்.